ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் வந்து சந்தை கூடுவாங்க. அதுக்கு வந்து சந்தைக்கு கண்டிப்பாக அம்மா போயிடுவாங்க எப்படின்னாலும். ஏன்னா சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வாரத்தை ஃபுல்லாக மார்னிங் எழுந்த உடனே என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறதுன்னு யோசித்து யோசித்து கஷ்டப்படுவாங்கள்ல, அந்த மாதிரி புலம்புற ஆட்களில் அம்மாவும் ஒருத்தவங்க தான். அதனால அம்மா வந்து சந்தைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நாங்களும் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா நாங்கள் கேரளாவில் இருக்கும்போது இந்த சந்தையை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கோம். வேணுங்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டு வந்தாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இவ்வளவும் வந்து ஒரு கிலோவுக்கு மேலேயே கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப எலசா பிஞ்சாக வந்து இருந்துச்சு. இவ்வளோ வெண்டைக்காவும் ரூ. 20 தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் ரூ. 20 தான். அதுக்கப்புறம் பூண்டு 1/4 கிலோவே வந்து ரூ. 70. ஆனால் நல்லதாக தான் இருந்துச்சு. அது வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வெங்காயம். சின்ன வெங்காயம் ரூ. 50க்கும் பெரிய வெங்காயம் ரூ. 50க்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தாங்க. அம்மா வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பீக்கங்காய் வந்து 2 நீட்டமாக இருந்துச்சு. அது வந்து 2மே சேர்த்து ரூ. 20 தான் கொடுத்துருந்தாங்க. அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தக்காளி. என்ன தான் சமையலுக்கு பொருட்கள் வாங்கினாலும் ஸ்நாக்ஸ் வந்து நாங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. அதில் வந்து அந்த கடலை பருப்பு பொரிச்சது இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பொரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆடி மாதம் வந்து அம்மா வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு இப்போ மாதம் முடிய போகுது இல்லையா, அதனால் கருவாடு நாங்கள் கேட்டதால் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக் கூடை வந்து ரூ. 20 சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 மேட்டு. இது வந்து ஒன்று ரூ. 20 சொல்லிட்டு ஒரு மீடியம் சைஸில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய திங்ஸஸ் எல்லாமே நான் தான் எடுத்து வச்சிட்ருந்தேன். உங்களுக்கு இதெல்லாம் அஃபோர்டபுளாக இருக்கா? உங்கள் ஊரில் வந்து என்னென்ன வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கடலக்காய் வாங்கிட்டு வந்தாச்சு இல்லையா, அதை வந்து எடுத்து கழுவி வாஷ் பண்ணேன். மண்ணெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தானே வேக வைக்கணும். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சாச்சு. வேக வச்சு உப்பு போட்டு வேக வைக்கிறதால அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் ஊரில் வந்து வேர்க்கடலைன்னு சொல்லுவோம். கடலக்காய் அப்படின்னு வந்து சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடலக்காய் வந்து வேஸ்ட் ஆகாமல் எப்படியோ ரூ. 50 வாங்கினது வேஸ்ட் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.